மூதேவி நானு சிறுதேவி நானு. ஆமா. அப்பனா பாடுறாப்பா. சரி. மூன்றாவதாக ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, அஷ்டலட்சுமி, தானிலட்சுமி, தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமி அதில் பிறந்தார்கள். இப்படி சொல்லக்கூடிய 66,000 பெண்கள் அந்த தேவ வதத்தில் பிறந்தாங்க. சரி. அந்த அமிர்த வழியாக நானும் பிறந்தேன். ஓஹோ. நீங்களும்? ஆமா. பெண்ணாக? அடியே. ஓய். என்ன அப்புறம் ஆம்பளையே பெண்ணாதான். அடியே. அம்மா. ஓய். ஓய். அப்படி நான் பிறந்தாலும் எனக்கும் காலகாலத்துல ஆயி போச்சுடி. ஆயி போச்சுன்னா தனி தரம்பு கழிட்டு வந்துருடி. என்னது ஆயி போச்சு நீ? அடி அப்படி இல்ல, எனக்கும் திருமணமாக நடந்தது. அப்படின்னா கல்யாணம் டி. அட கல்யாணம்? ஆமா. யாரம்மா? யாரு மலைத்தார் தெரியுமா? யாரு? சொல்லட்டுமா? சொல்லம்மா.
அம்மா ஏ ஓஹோ என் மன்னவர் கட்டிய தாலி உன்னுடைய மாறுமுட்டை தொங்குது. என் புண்ணியர் கட்டிய தாலி எனக்கு உனக்கு புண்ணை பூமி பூமி பூமியை பார்த்து தங்குது. அப்படி ஆ. என்னை தொட்டு ஆ. மலையிட்ட ஆ. என் மன்னவர் யார் தெரியுமா? யாரம்மா? அடியே ஓய். ஸ்ரீமந்த நாராயண. ஆ. ஓ ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா. அந்த ஏழுமலை ஏழுமலை பொன்ராமன். ராமனா அவன் பேரு அப்படித்தானே? அடியே ஓய் மாயவர் ஓ ஸ்ரீமந்த கண்ணன். கண்ணன். அம்மா ஆ. அப்படி அவங்க திருமணம் செய்திருந்தாலும் நான் எதற்காக தெரியுமா உங்களை தேடி வந்தேன்? எதற்காகடி என்னை தேடி வந்த? என்னடி அம்மா ஓய் இருந்தாலும் ஆ. உன்னுடைய கணவராகப்பட்ட ஆ. ஸ்ரீமந்த கண்ணன் அழைத்தர இதே சொன்னார். மன்னர் அழைத்தாரா? ஆமா. உடனே ஓடு பார்க்கலாம். சாமி அசையாய் பூஜை செய்தேன், அசையாய் மணியடித்தேன். சாமி என்ன
மசாலாக்கார அடிச்சாருல்ல. ஆமா. சரி நாங்களும் நம்ம தோல்ல முசுவா புடிச்சு அடிக்கிறோம்னு அடிச்சினேன். என்னாச்சு? கிழிஞ்சு போச்சு. என்ன அடி அடிச்ச? தோல். அந்த தோல் மூட்டு போட்டு அது சாயிட்லயும் ஆனா பண்ண முடியல. வெவிக்கால் போட்டு ஓட்டினா கூட பொழந்துக்கிட்டே போகும். சாமி கண்ணே தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை குங்குமம் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து தங்கள் பாதத்தை 12 நாள் கழுவி என் பட்டாடையால் துடைத்து சரி தினந்தோறும் 1000 வந்தனம் புரியும் சுவாமி. கண்ணே தேவி கணவனுடைய பாதமே ஆண்டவனுடைய பாதமாக எண்ணி என்னுடைய பாதம் அறிந்தபடியால் கடல் சுதந்திர உலகத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் தேவி. சுவாமி வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். அரண்மனையில் இருந்த தேவியை 1000 தாதிமார்கள் விட்டு அதி சீக்கிரம் அழைத்தீர்களே, என்ன சுவாமி மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் கொண்டு வந்து உங்கள் பாதத்தை 20 பாதத்தை பட்டாடைய பணிகிறேன் சுவாமி. ஆகட்டும் நாரதரே. என்னுடைய பாதம் அணிந்தபடியா இந்த பார்வற்ற திருவுலகத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். இருந்த போதிலும் உன்னை நாடி நான் ஏன் வர வேண்டும் நாரதன்? இருந்தாலும் நாராயண் பாட்டிக்கு இங்க என்ன வேலை? ஏய் நாரதன் கொலை வைத்து விட்டால் நீ உள்ளே அரவணையில் இருங்களே. பேர பிள்ளையா விளங்கக்கூடிய நாரதன் போகும் இடமெல்லாம் கலகம் என்று சொல்வார்கள். இல்லை இன்று ஏதாவது கலகத்தை செய்யலாம் என்று அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு அதிசயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்னோட அதிசயத்தை பார்த்து வந்தாயா? ஆமா, அதை என்னிடத்தில் சொல்லலாம் என்று ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து விட்டேன். அதிசயம் என்றாலே எனக்கு மிகவும் பிடிக்கும். அதற்காக தான் வந்துள்ளேன். அதனால் அதிசயம் என்று சொல்கிறாயே. ஆமா, என்னப்பா அப்படி அதிசயம்? மாயவா, அதாவது என்ன அதிசயம் என்றால் என்ன? ஒரு பெரிய ஏரி, ஒரு ஏரி ஒன்று இருக்கிறது. அதில் நிறைய தண்ணீர் இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் தண்ணீர் இல்லை. என்னடா இது ஆச்சரியம்! ஆனா அதில் உள்ள மீன்கள் கொஞ்சம் குழாவி கொண்டு விளையாடுகிறது. ஆமா நாரதா, ஒரே அடியில கீழே உழுது போயிருப்ப தெரிஞ்சுக்கா. இல்லை மாயவா, ஏண்டா பெரிய ஒரு ஏரி, அந்த ஏரியில தண்ணி இல்ல, மீன் மட்டும் எப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கும். சொல்லி விளையாடி கொண்டு இருக்கிறது மீன்கள். அதுதான் ஒரு ஆச்சரியமே. அதுதான் அதிசயங்கிற. ஆமா மாயவா, அந்த அதிசயத்தை பார்த்தே ஆக வேண்டும். அப்படி என புறப்படுங்கள், போகலாம். போமா, ஏனென்றால் லட்சுமி அழைத்து சென்றால் அவள் ஏதோ ஒரு இடையில் செய்வாள், இடைஞ்சல் பண்ணிடுவாங்க. அதனால இருவர் மட்டும் போவோம். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போலாம். பக்தி முக்தி சித்தி உண்டே
தானா அல்லதில்லமை பொருளை அணுகும் திருவடி போற்றி ராமா பரந்தாமா அத்யானந்தா வச்சை குந்தா அபிமுல ராமர் வசுவே ஆகியரின் திருவடிக்கு அடியே வந்தனம் வணக்கம் பாட்டாயா எவ்வளவு ஒரு அழகிய ஒரு பெண் பெண்ணாகப்பட்டவள் நம்மளுடைய பாதத்தை பணிகிறாரே இவ்வளவு ஒரு அழகை அதுக்கு மேல படிக்க மாட்டேங்குது இவ்வளவு ஒரு அழகிய பெண்ணை தெய்வலோகத்தையே யாருமே பார்த்திருக்க முடியாது எனக்கு மட்டும் இந்த அதிசயம் கிடைச்சிருக்குது இவ்வளவு ஒரு அழகிய பெண்ணா இவளை எப்படியாவது நாம காதல் செய்ய எப்படியாவது கீழே சார்ஜ் பண்ணணும் காதல எப்படியாவது கீழே சார்ஜ் பண்ணணும் இவன் எந்த வழியிலாக இருக்கின்றார் ஆடு பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் சரி சரி ஆடு கட்டி கிடக்குது அப்படின்னு கடாய் பாருங்க ஒரு 6 ஆட்டுக்கு ஒரே கடாய் தான் வச்சிருக்கிறேன் கடாய் ஆட்டை மேயறது கூட துரத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்படி துரத்துது ஆவுனாலும் இல்ல உப்புனாலும் இல்ல அப்புறம் பார்த்தேன் என்ன பண்ண 2 காலத்தும் அப்படி அனாதால போட்டு விட்டு அப்புறம் பேசியாத போட்டேன் அது மாதிரி இப்ப நீங்க கடாய் துரத்துறீங்க ஆடு நிக்க மாட்டேங்க பெண்ணே சாமி ரெவலா பண்ணுங்க உன்னை பார்த்த உடனே எனக்கு காமங்கள் மீறி விட்டது அதனால இருவரும் கட்டி சேர்வோம் என்ன தேவைப்படுதுங்களா எதுக்குடா என்னது சிவ பூஜையில கரடி போட்டா அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டா வாடா போடான்னு உனக்கு என்ன மரியாதை தருமைங்கிறியா அப்படியா சரி காலையில் டெம்பாவில் வந்து ஆண்டு வாயை தூரம் தூங்கவில்லை டெம்பாவில் வரல வண்டியை வந்து ஏப்பா குழலுக்காரரு மத்தாளக்காரரு பொட்டிக்காரரு தெய்வத்துக்கு சேவம் பண்ணாலும் தெய்வத்துக்கா நீங்க எல்லாத்தையும் சாமி கூட்டுக்குறா என்ன வெட்டுறதுக்கா முடியா மத்தாளக்காரரு கொள்ளுக்காரரு பொட்டிக்காரரு நீங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமமான ஆளுங்களாம் யாரு 3 பேர் யார் சொல்ற இது வந்து சனி இது வந்து ராகு இதுதான் 1 நம்பர் கேது நாங்க 3 பேரும் உன்னை பிடிச்சினா நீ காலி என்ன 3 பேருமே 1 நம்பர் திருச்சி புண்டீங்க இதுல எல்லாத்தையும் சாமி கூட்டு குத்திச்சாமே சரி யாருக்கா உள்ள வேடுதலைக்கா அவட வேடுதலைக்கு எந்த சாமிக்கு முடிவு பண்ணுங்க வெட்ட சொல்லி ஏன வெட்ட சொல்லியா டேய் ஏன் துட்டுக்குறாங்க சரி சரி கொள்ளக்காரப்பே காதக்கிளியே முட்டதாரடி
ஆனா பிள்ளைங்களை எப்படி எப்படி மடக்கணும் உனக்கு தெரியல. எப்படி மடக்கணும்? கையில காய்ச்சி இருந்தா பிள்ளைகிட்டு போகணும். அவ வரமாட்டேங்கிறானா காய்ச்சி கொடுறா. இந்தாதான் சுவாமி. உன்னை பார்த்த உடனே எனக்கு காம மீறி விட்டது. உன்னை கட்டி சேரத்தான் போகிறேன். கடவுளை காண்பேமா, கடவுளை கண்டாலும் கஷ்டம் தீருமா, துன்ப விலகுமா, என் பாவம் தொலையுமா என் கடவுளை பார்க்க ஆவலாக இருந்த என்னை குட்டிக்கிட்ட சாமி. என்னத்தான் சொல்ல வர சாமி? மரியாதையா முடியாது. ஓ பெண்ணே இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்படி என்று நினைத்து நம்மளை ஏமாத்த பாக்குறா இவன். இவன் நம்மளை ஏமாத்துறான விட்டுருவனா? அடி என்ன என்ன சொன்ன போதும் சாமி நாளைக்கு என் பொண்டாடிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிடுறேன். அப்படி அத்தனை ஜென்மத்தாலும் ஆகாது சாமி. அது கொலாய் மூட்டுக்கு அப்படி வரையெடுத்த அனுபவம் எனக்கும் 5 ரூபாய் கம்பளுங்கடா. ஒரு நாளைக்கு சண்டைக்கே வந்து என்னமோ நடிக்காதாலாட்டம் பேச்சு நாயில போடா.
இப்பதானே அப்படி கை கால்லாம் அப்படியே புடிச்சு விட்டா அப்படி என்னமோ ஒரு பாரம் வந்த மாதிரி இருக்குது. போகும்போது நல்லா பேசண்டா போனா வரும்போது சவுத்து போய் என்னமோ தெரியல உடம்புல அப்படி செய்யற மாதிரி டவுன் ஆன மாதிரி இருக்குதுண்ணே. சார்ஜ் போடுறது அப்படி செலவாகி போச்சு. என்ன செலவாகி போச்சு? தண்ணி ஆவி. பரவாயில்லடா. யாரு என்னடி இது? என்ன ஒரே தடவை தான் என்னடா குழந்தையோட வரா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் யாருன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு சரி, வந்த வேலை முடிந்து விட்டது. நான் போய்விட்டு அப்புறம் வருகிறேன். என்றால் என் மனைவியாகப்பட்டவள் காணும் என்று என்னை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பான். ஓ ஆம் மனைவி உன்னை. ஆமா, சரி சரி. அதனால சங்கத பாரதி போய்விட்டு மீண்டும் வருகிறேன். நினைப்படுத்தா வர்ற தேவடியாளா நல்லா கேள்றான். தேவர் அடியார் அப்படி சொல்லக்கூடாது, தேவடியா சொல்லக்கூடாது, தேவர் அடியார். சாமி என்ன சாமி என்னம்மா இத பிடிங்க, அது பொழைக்காதாட்டுக்குதுங்க. இது நம்ம குளம் தானே பிடிக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரியே பசை இருக்குது. இந்த குழந்தை என்னாட்டங்குது. அங்க இருக்கிற ஆமா அதுல போடு, அதுல போட்டுருமா? ஆமா போட்டோம் இப்படி நான் போடுறேங்க. இந்தரா போடுறான். ஆறு போட்டான்னா நீ போட்டான்னா நான் போட்டான்னா சிப்பி சிப்பி போடுறா சீக்கிரம். என்ன போயிட்டு வரજો போயிட்டு வரજો. தாயாளி புள்ள போடுறா. என்னடா அடிக்கிறா? கொஞ்சம் வேளா போட்டேன் குழந்தை யானையில போடுறதுக்கு ஆளு வச்சுக்கிட்டேன். அதுக்குதான் ஆளு வைப்ப நீ? இல்ல இல்ல வைக்க மாட்டேன், அது நானே பண்ணி விட்டேன். அப்புறம் அதுக்கு எங்க ஆளு வைக்கிறேன் நானு? யானையில குழந்தை அழுதுச்சு அப்படித்தான். நீ என்ன பண்ணும்? யானை வெட்டி விடக்கூடாது, தாலாட்டு சொல்லி பாட்டு பாடி ஆட்டு. தாலாட்டு நான் பாடுறதே இல்லையே, பாடுறதே இல்லடி, பாடுறதே இல்லடி. அப்பாடியே சண்டாளா என்னன்னு பாடணும்? என்னன்னு ஒரு பாட்டு தான் சொல்லி கூட. அழுவாது அழுவாது. ஐயோ அழுவாதிரி அழுவாத கண்டால் விட்டு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நான் பிறந்த காரணத்தை கடல் பயண நானே அறியும் முன்னே செடியிலும் குழந்தை சவுண்ட் வெளியே வந்து குழந்தை தூங்கி சவுண்டுக்கான தூங்கி போய் வைக்கலாமா? போனாலே ஒரு பூவும் இல்லாமல் போட்டும் இல்லாமல் போனாலே கண்டாரம் ஒளி விட்டு குழந்தை அப்படி தூங்குது. வேற எது சொன்னாலும் தூங்க மாட்டேங்குது. கண்டாரம் விட்டு குழந்தையா? இல்ல 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 அழுவாது 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 அழுவாத. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஓத்துக்கிட்டு இல்லைன்னு போயிடுவாங்க. அதனால இது வீடியோ எடுக்கல. ஓய் வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. என்னெல்லாம் அடிக்காத. ஏமா அவன் எவிடன்ஸுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான். நான் வந்து உன் பக்கம் தான் சப்போர்ட். யாரு பக்கம் நீ? நான் உன் பக்கமா? நானு வாய்ப்பே இல்ல. இப்ப
இப்ப யாயா இந்த குழந்தை சத்தமே வரக்கூடாது. சரி கரெக்டா வேலை செய்யலாம்னு பாரு. நான் பாத்துக்கிறேன். இப்ப 2 பேருக்கு போய் பிள்ளை பத்தல என்கிட்ட என்ன ஒரு வேண்டாம். நானும் ஆம்பளத்தான். ஏதோ படியில போட்ட தட்டகை. ஒரு டைம் ஆச்சு வா நாட்டி நான் உள்ள வந்து அடிக்கிறோம். நீ சொல்ற மாதிரியே ஒரு குழந்தை கொடுக்குறோம். அட ஒரு டைம் வா இல்ல உனக்கு எவ்வளவு பிள்ளை பணம் வேணும் எல்லாமே வச்சுக்கோ. ஒரே டைம் ஐயோ அங்க போச்சுன்னா வராது. நான் ஆம்பளை ஆனா இந்த 50 ரூபாய்க்கு வர மாட்டியா நீ? நாராயண நாராயண காசு மலையா புளிக்கிறது. நாராயணா நாராயணா வானிலோக சந்திர வானில் உணர்ந்து விட்டு வந்தேன். பெண்ரூபம் அடைந்தேன். என் கோலம், என் கெவி, என் சாப மோசனத்துக்காக ஆள் தேட சொன்னேன். என்ன சொன்ன? சாப மோசனுக்கு தான் ஆள் தேடி விட்டேன். நீ தொல்கடிச்சு விட்டியா?